தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/5/2025 புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம், இரவு 9:33 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, போட்டி பொறாமை வச்சுக்க கூடாதான். ஒருத்தரை பற்றி குறைய ரொம்ப சொல்லக்கூடாது. இப்போ ஒரு விரலை காமிச்சு குறை சொன்னால் 4 விரல்கள் உங்களை நோக்கி வருதுங்கிறேன். இந்த 5 விரலுக்குள்ளே ஒரு போட்டி வந்துருச்சான். கை விரல் 5 இருக்கே, இந்த 5 விரலில் நான் பெரியவனா நீ பெரியவனா, இது எங்கேயுமே இது மாதிரியான ஒரு போட்டிகள் இருக்குது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது இப்போ ரொம்ப வந்துருச்சு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பெருந்தன்மையான மனசு வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு சிறு உதாரணம். 5 விரல்களுக்குள்ளேயும் போட்டி வந்த உடனே என்ன பண்ணுச்சான், சுற்று விரல் சொன்னிச்சான், நான் தான் நீ தான் எல்லாம் கை காமிக்கிறது நான் தான். அவர் யாருன்னா சுட்டி காமிக்கிறது நான் தான். அதனால சுட்டு விரல் சொன்னிச்சா நான் தான் பெரியவன், அதோ அங்கே இருக்கவர் இதோ இங்கே இருக்கவரெல்லாம் காமிக்கிறேன், நான் தான் பெரியவன்னுச்சான். அடுத்த நடுவிரல் சொன்னிச்சான், நான் தான் இருக்கிறதுல உயரமான விரல், நீண்ட விரல் அப்படிங்கிறதுனால நான் தான் பெரியவன்னுச்சான். அதுக்கு அடுத்த விரல் சொன்னிச்சா, நான் மோதிரம் போட்டுக்கிறேன், ஆபரணங்கள் போட்டுக்கிறேன், விலையுந்த பொருட்களை, தங்கமெல்லாம் என் மேலே தான் வந்து வருது, ஆகையினால நான் தான் விலையுந்த பொருளை வச்சுக்கிறதுனால நான் தான் உயர்ந்தவன்னுச்சான். இதை பார்த்துக்கினே இருந்துச்சான் அந்த கட்ட விரல். நீங்கள் 4 பேர் இருந்தாலும் நான் இல்லாட்டி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒரு சோறை அள்ளி திங்கிறதுனா கூட நானும் தானே வேணும் பிசைஞ்சு திங்கிறதுக்கு. எந்த வேலை இருந்தாலும் கட்ட விரல் இல்லாமல் எந்த வேலையும் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறனால எல்லாத்துலேயும் பெரியவன் நான் தான் நினைச்சான். சுண்டு விரலுக்கு எதுவுமே சொல்ல கருத்தே இல்லையா. உடனே அது என்ன பண்ணுச்சான், தெய்வத்தின் சன்னதிக்கு போய் அழுதுச்சான். இது மாதிரி அதாவது தான் தான் பெரியவன் இந்த 4 விரலும் சொல்லிருச்சு, எனக்கு எதுவுமே ஒன்று சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். அதுக்கு இறைவன் சொன்னாராம், கவலைப்படாத, எல்லாத்துலேயும் காட்டிலும் முதன்மை பெற்றவன் நீந்தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தவன். இப்போ பாருங்க இந்த சன்னதியை பாருன்னுச்சான். சன்னதியில் பக்தர்கள் நீள கும்பிடுறாங்க. அவங்க கை 2ஐயும் சேர்த்து கும்பிடுற போது முதல்ல நிற்கிறது நீதானே நிற்கிற சுண்டு விரல், அப்புறம் தானே அடுத்தடுத்த விரல்லாம் வருது. என்னை நோக்கி மக்கள் கும்பிடுகிற பொழுது வணங்குகிற பொழுது முதலில் நிற்பவன் நீதான், ஆகையினால நீதான் பெரியவன் சொல்லி சொன்னிச்சான். இது மாதிரி விரல்களுக்குள்ளே ஒரு சண்டை போட்டி வந்த போது இப்படி நடந்துச்சுங்க. ஆகையினால நான் தான் உயர்ந்தவன் சொல்லப்படாது. நான் என்ற அகந்தை இல்லாமல் வாழ்க்கை நடத்தணும். பொதுவாகவே இன்று புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நீங்கள் வழிபாடுன்னு எடுத்துக்கொண்டால் அனுமனை வழிபடுவதன் மூலமாக ஆனந்தமான வாழ்க்கை அமையும். அனுமன் தன்னையே முழுமையாக ராமவீரனுக்கு அர்ப்பணித்தவர். அவருடைய எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னை வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர் அனுமன். ஆகையினால இன்று இதுபோன்ற நாட்களில் எல்லாம் அனுமனை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். அரசு வழி சலுகைகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். 2இல் குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. அதிகாலையில் அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். கடன் சுமை குறைவதற்கு புதிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். அந்த புதிய யுக்திகளின் மூலமாக வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே அக்கறை செலுத்துகின்ற நாள். அமைதி குறைவுக்காக ஆலயங்களை நோக்கியும் அடியெடுத்து வைப்பீர்கள். விரயஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்கள் போன்றவற்றை வாங்கலாம். 10லே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே ஆடை ஆபரண சேர்க்கையும் கூட உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். 2இல் செவ்வாய் இருக்கிறார். எனவே பதற்றம் வேண்டாம். பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், 8லே சனி, ராகு. எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களை ஆலோசனைகளை கேட்டு செய்ய வேண்டும். வரன்கள் ஒரு சில விட்டு போயிருந்தாலும் கூட மீண்டும் சேரலாம். இழப்புகளை ஈடுபடுத்திய
உங்களுடைய தொழில் கூட்டாளிகளை இன்று விலக்கிவிடலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். பொதுவாக தொழில் கூட்டாளிகளை மாற்றுவது பற்றிய சிந்தனை இன்று அதிகரிக்கும். இன்று 8ல் இருக்கும் சனியை திருப்திப்படுத்துவதற்கு கிழமையும் புதன்கிழமையாக இருப்பதனாலே அனுமன் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. அனுமனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். எனவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்க காலத்தில் புதன்கிழமை அனுமன் வழிபாடும் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் அடையலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழிபாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். 10லே குரு இருப்பதனாலே பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வீடு மாற்றங்கள் பற்றி தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். தொலைபேசி வழி தகவல் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். அஷ்டமத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழி சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். அதே நேரத்தில் புதன் 8ல் மறைவது நன்மைதான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வாக்கில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் சரக்குகள் தேங்கி கிடக்கிறது என்ற கவலை இன்று அகலும். தேங்கிய சரக்குகள் இன்று விற்பனையாகி கொஞ்சம் நன்மைகளை உங்களுக்கு வழங்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரபலம் 7ல் இருப்பதால் மாலை நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தோடு உல்லாச பயணங்கள் செல்லும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே குரு இருக்கிறார். 8ல் குரு இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். மனம் திறந்து பேசுபவர்களை நம்பி எதுவும் செயல்பட வேண்டாம். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். என்ன இருந்தாலும் திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும் நாள் இந்த நாள் என்பதனாலே கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வியாழனின் பார்வை இருப்பதனாலே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு ஒருபுறம் இருந்தாலும் கூட நாளில் சனி ராகு இருப்பதனாலே இடம் வாங்குவது, வாங்கிய இடத்தை கொடுப்பது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்திலே ராகு சனியோடு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்காது. 4ல் சுக்கிரன் இருக்கின்றார். அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். எனவே எதையும் நிதானித்து செய்ய வேண்டும். நிம்மதிக்காக நீங்கள் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக இன்று புதன் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் இலக்குமியை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்காது. மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்க்க மறுப்பார்கள். சக பணியாளர்களாலும் தொல்லை உண்டு. பதவி உயர்வு வருவதில் தாமதம் ஏற்படும். அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படலாமா என்று சிந்தித்துக் கொண்டவர்களுக்கு அதிலும் தாமதம் ஏற்படும். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் கொஞ்சம் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் விருப்பம் போல் நிகழும். 2ல் சுக்கிரன் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் குறையும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலும் அளவுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு இடம் கொடுக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட இடையில் சில குறுக்கீடுகள் உண்டு. 6ல் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் உதவியாகவும் இருப்பார்கள், உபத்திரவமாகவும் இருப்பார்கள். என்ன இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய விதம் நண்பர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். 2ல் சூரியன் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இருந்தாலும் இன்று புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.